அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த அற்புதமான புண்ணிய பந்தல பூமியில மேடையில் இருக்கக்கூடிய ஐயப்ப பெருமானுடைய பக்தர்கள், மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பெருமானுடைய பக்தர்கள் எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, ஐயப்பனுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஐயப்பனுடைய பக்தர்கள் ஒன்றாக திரண்டு வெகுண்டெழுந்து அவருக்காக எப்பொழுதும் கேரளத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். 2018-19 ஐயப்ப பெருமகனுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது எப்படி கேரள மாநிலமே ஒன்றாக வெகுண்டெழுந்து நின்றார்களோ அதே போன்ற ஒரு உணர்ச்சியை, ஒரு எழுச்சியை இப்பொழுது இந்த மண்ணிலே பார்க்க முடிகிறது. இந்த பந்தல மண்ணில் இன்னைக்கு இங்கே உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய ஒருவரும் கூட சனாதன தர்மம் என்கின்ற இந்த பாரம்பரியத்தை, ஆண்டாண்டு காலமாக நம்மை வழிநடத்தக்கூடிய தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்கே வந்திருக்கின்றோம். மேடையின் மீது இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள், தர்மத்தினுடைய துறவிகள், ஆன்மீகவாதிகள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு பெயர் இருந்தாலும் கூட இன்னைக்கு மேடையின் மீது எல்லோரும் ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். என்னுடைய பெயரையும் ஐயப்ப பக்தன் என்று சொல்லி எல்லோருடைய பெயரையும் சொன்னதாக நான் கருதுகின்றேன். அதே போல முன்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு ஐயப்பனுடைய பக்தர்களாக வந்திருக்கிறார். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பந்தலத்துல இங்க இருக்கக்கூடிய ராஜ குடும்பம் உருவாகி பந்தல மகாராஜா உருவான பொழுது நமக்கு தெரியும், பாண்டிய மன்னனுடைய வழித்தோன்றலாக பந்தலத்தினுடைய ராஜாக்கள் இங்க வந்தார். இன்னைக்கு நாம நமக்குள்ள ஒரு கோடை போட்டு நான் தமிழன், மலையாளி அப்படின்னு பிரிச்சு வைக்கிறோம். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்குள்ள அந்த கோடு கிடையாது. எல்லோருமே தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் வந்தோம். ஆனால் இன்னைக்கு நான் இங்கு ஒரு தமிழனாக வரவில்லை, ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சிப்பந்திகள்ல ஒரு மனிதனாக நான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்கள், 20ஆம் தேதி செப்டம்பர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் எல்லோருமே பார்த்தோம். குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ் என்கின்ற பெயரில் அனைத்துலக ஐயப்பன் பக்தர்களை ஒருங்கிணைத்து இங்கே கேரள மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த விழாவிற்கு முக்கிய விருந்தினராக யாரை அழைத்தார்கள் என்பதுதான் முக்கியம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்ப இருக்கக்கூடியவர், சனாதன தர்மத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு, மஸ்கிட்டோ, கொசுவை போன்றது, அதை ஒழித்தளிக்க வேண்டும் என்று சென்னையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர். அதுல திரு மு க ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்க வாங்கணும் கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும், இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது, மக்களை ஏமாற்றி அரசியல்ல ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு இங்க போடுறாங்க என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும். ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும், நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்வோம். எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் இங்க வர்றாங்க. இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு, இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்றாங்க. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால், நாஸ்திக் டிராமாச்சாரி என்று தான் அழைப்பேன். அதாவது நாத்திகத்தை விரும்பக்கூடிய, டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய 2 நபர்கள் இணைந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கிறார். அது அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை, இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்ததுங்க. இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்பனுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்று சொந்தங்கள், இது நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 2018-19 காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு
அதை முழுமையாக இப்படித்தான் கண்டிப்போடவே கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதுதான் அடிப்படையான ஐயப்ப பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு மு.க. ஸ்டாலின் ஐயாவை கூப்பிட்டாங்களோ தமிழகத்துல கடந்த ஆண்டு, நீங்க இந்த டிராமா நம்ப மாட்டீங்க, கடந்த ஆண்டு தமிழகத்துல குளோபல் முருகா கான்ஃபரன்ஸ் டிஎம்கே நடத்துறாங்க பழனியில். ஏன்னா பக்கத்துல ஒரு திருடன் இருக்கும் பொழுது திருடனை பார்த்து இன்னொரு திருடன் வேகமாக கற்றுக்கொள்வான், ஒரு திருடனை பார்த்து ஈஸியா கற்றுக்குவான். தமிழகத்துல சனாதன தர்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் குளோபல் முருகா கான்ஃபரன்ஸ் பழனியில போனான். இன்னைக்கு கேரளத்துல கம்யூனிஸ்ட் அவர்களை பார்த்து இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ். இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் என்று சொன்னாங்க. 2018-19 கேரளால இதே பந்தளத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டவிழ்த்த அட்டூழியத்தை பார்த்து அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிபடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஐயப்பனுக்காக நாங்கள் இருக்கிறோம், ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியவர், கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத்கீதையை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறார். ஆச்சரியம். ஒரு அப்பதான் நினைச்சேன், கேரளால கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் நீங்க பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பகவத்கீதையை படிச்சுட்டு அதிலும் 12வது சாப்டர் படிச்சுட்டோம்னு சொல்றார். அத்வெஸ்ட சர்வ பூதானா மைத்ர கருணா ஈவாச்சான்னு நம்ம பாடுறார். என்ன சொல்றாருங்க? அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தனா நீங்கெல்லாம் இருங்கன்னு கடவுளை நம்பாத விஜயன். ஆனா பிரச்சனை என்னன்னாங்க, அவர் 12வது சாப்டருக்கு மேல அவர் படிக்கல. திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்று நான் சொல்றேன். 12வது சாப்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, 13வது சாப்டர், 14, 15, 16வது சாப்டர் போனீங்கன்னா 21வது வரிய திரு விஜயன் அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு பகவத்கீதை எடுத்து படிக்கணும். திரிவிதாம் நரகஸ்யதாம் துவாரம் நாசனாம் ஆத்மனஹ காம குரோதா சதலோபாஸ் தஸ்மத் அத்ரயம் தயாஜ. இதையும் படிக்கணும். இதுல என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் 3 வழிதான் இருக்கு. லஸ்ட், ஆங்கர், கிரீட். காமம் நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும், பேராசை நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும், கோபம் நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும். இந்த 3ம் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு விஜயன் அவர்கிட்ட இருக்கு. அதனால 12வது சாப்டரோட நிறுத்தாம அப்படியே 16வது சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும். அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கார். கொலை மேற்கொண்டாரு கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. ஒரு அரசனை பொறுத்தவரை, ஒரு கிங், ஒரு ராஜா, அரசனை பொறுத்தவரை அரசன் கொடுமை செய்வது, அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது. ஒரு அரசன் கொடுமை செய்வது, அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய கொலைகாரனை விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் சொல்றார். 2018-19 திரு விஜயன் அவர்கள் கேரள மாநிலத்துல பந்தளத்துல இந்த பகுதியில அவர் நடந்து கொண்ட விதம் எது, அவர் மக்களை நடத்திய விதம் என்ன, கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவர் உருவாக்கினார். அதனால் இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும். கொலை மேற்கொண்டாரு கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. அரசன் செய்யக்கூடிய தவறுகளை விஜயன் அவர்கள் 2018-19 செஞ்சிருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க. கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லிடுங்க எப்படி அரசனாக வாழ வேண்டும், எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு படி முன்னாடி போவோம். திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகையை அரசு அலுவலகங்களை யாராச்சும் கொண்டாடினா அது ஆன்டி ஹிந்து, அவங்க கொண்டாடக்கூடாது. அவருடைய பிடபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்றாங்க, இந்த நிலவிலக்கு ட்ரெடிஷனல் லேப் இதெல்லாம் நாம் நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில நடத்தாதீங்க. கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்ஷீர்
அவரை பொறுத்தவரை லார்டு கணேஷா கணபதி அவரே ஒரு மித், உண்மை கிடையாது. தாமஸ் ஐசக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதி அமைச்சர், வாமன அவதாரே ஒரு பொய். திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு மித். இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திரம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் ஸ்கேம் 92. எப்படி 2 பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஸ்கேம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 2 பேர் அது மாதிரி செய்யறாங்கன்னா, ஒன்னு ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று விஜயன் அவர்கள். ஏன் நான் சொல்றேன், தமிழகத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்து கோவில்களை TNHRNC நிர்வாகம் செய்யறாங்க, ஒரு அரசு நிர்வாகம் செய்யறாங்க. 1985 5,25,000 ஏக்கர் இருந்த TNHRNC இன்னைக்கு 4 லட்சம் ஏக்கர், 1,25,000 ஏக்கர் காணாம போயிடுச்சு. 1985க்கு பிறகு 40 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள் 46,000 கோவில், 46,000 temples managed by TNHRNC. In 1985 TNHRNC had 5,25,000 acres. In 40 years TNHRNC has lost 1 lakh acre. Right now we have 4 lakh acre. தமிழ்நாடு அரசு இந்த 1,25,000 ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்திருக்கார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, பந்தளத்தில் கொடுங்க கேட்கிறார். ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 1,25,000 ஏக்கர் காணோம். 20ஆம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸுக்கு வந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இங்க என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் தமிழ்நாட்டு கொடுங்க, இங்க நான் கட்டிக்கிறேன். ஏன் அதிகம் திருடவா? அந்த 1,25,000 ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து 5 ஏக்கரையும் திருடவா? அதனால் அன்பு சொந்தங்களே, இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும். நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கடவுளை அரசியலாக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வி நம்ம கேட்கிறோம். கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா, இங்க இருக்கக்கூடிய அரசா, அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியார் பாருங்க. இன்னைக்கு கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்க இணைந்திருப்பது, தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காது, தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலையை செய்யறீங்க? இன்னைக்கு ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நீங்க போட்டிருக்கக்கூடிய அபிடவிட்டை மாத்தி போடும். சுப்ரீம் கோர்ட்ல 2018, 17, 16 இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு கொடுத்திருக்கக்கூடிய அபிடவிட்டை மாத்துங்க. திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டு இங்க என்ன அபிடவிட் கொடுத்திருக்கிறீங்களோ அதை உச்ச நீதிமன்றத்தில் மாத்துங்க. Change the affidavit that is in front of the honorable Supreme Court of our country. If you want to do any justice to Lord Ayyappa, if they have to serve Lord Ayyappa, if they have to really surrender themselves to Lord Ayyappa, they are duty bound to change the affidavit that is presented in front of the honorable Supreme Court of our country. அதை செய்யாம 20ஆம் தேதி பந்தளத்தில் எதற்காக நீங்க கூட்டத்தை போடுறேன்? இதுல இருந்தே நமக்கு தெரியும். இன்னைக்கு திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டு வெளியே பேசும் பொழுது அவங்க மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவஸ்தானம் போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி வரும் பொழுதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுவாங்க. இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாத்தி பேசுவது அபிடவிட்ல சொல்லட்டும், நாங்கள் 10 வயதிலிருந்து 50 வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அபிடவிட்டை நீங்க போடுங்க. நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள், நீங்க ஐயப்பனுக்காக வேலை பார்க்குறீங்க. அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் இன்னைக்கு புதுசா இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்காரு. ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம், ஐயப்பனை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. 2011-12 மாஸ்டர் பிளான்ல என்ன சொல்றாங்க? 148 கோடி ரூபாய் ஐயப்பனுக்கு நாங்க செலவு பண்ணியிருக்கோம். ஐயப்பனை பார்க்க போகும் பொழுது ஒரு ரோடு, ஒரு பிரிட்ஜ், ஒரு டிட்ஜ், ஒரு கான்கிரீட் இதெல்லாம் போட்டு ஐயப்பனுடைய கணக்கு எழுதிட்டு போறாங்க. ஆனா ஐயப்பன் மட்டுமே சபரிமலையினுடைய வருமானத்தை பாருங்க. 2024-25 சபரிமலையினுடைய வருமானம் 441 கோடி, 2023-24 360 கோடி, 2022-23 301 கோடி. கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டுமே
சபரிமலையினுடைய வருமானம் 1300 கோடி ரூபாய். சபரிமலையினுடைய வருமானம் 100 கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோயில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருடுறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க இறங்கிருக்கிறாங்க. அது ஒண்ணு இருக்குல்ல, 1000 கோடி ரூபாய் நாங்க ஐயப்பனுக்கு செலவு செய்வோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் 2021 திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, DMK government in 2021 said when we come to power we will spend 1000 crore for renovation of Hindu temple. Till now they haven't even spent 100 crore after 4 years in power. அங்க 1000 கோடி, இங்கே அதே 1000 கோடி விஜய் சொன்னார். அங்க குளோபல் முருகா கான்ஃபரன்ஸ், இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ். எப்படி இரண்டு திருடர்கள், ஒருத்தர் பிக் பாக்கெட்ல கையில இவரு, இன்னொரு பிக் பாக்கெட்ல அவரு, எப்படி இரண்டு நபர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடியும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமீபத்தில் துவாரபாலகர், நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய துவாரபாலகர் மேல இருக்கக்கூடிய தங்கம் அது சென்னைக்கு வருது. அதை திருத்தி கொண்டு வருவதற்காக 42 கிலோ 800 கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து ஒரு மாதம் கழிச்சு வே பண்ணி பார்க்கும் பொழுது 38 கிலோ 200 கிராம் இருக்கு. அதுல 4 கிலோ 540 கிராம் அதுல காணும். உங்களால் ஐயப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகனை காப்பாற்ற முடியல, அதனுடைய தங்கத்தை கண்காணிக்க முடியல, அந்த 4 கிலோ உங்க பார்த்துக்க முடியல. நீங்கள் எங்களுக்கு எப்படி ஐயப்பனை பார்த்துக் கொள்வது என்று பாடம் எடுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் கேரளத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டும். நம்ம எல்லோருமே ஐயப்பனுடைய பக்தர்களாக இங்கே வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற நிலைமையெல்லாம் தாண்டி கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும். இது அரசியல் மேடை அல்ல, அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இருந்தும் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும். கோவில்கள் அரசு பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கோவிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், 2 வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கார். புதுக்கோட்டை பக்கத்துல ரோட்ல இருக்கிற மக்கள் பிடிச்சிடறாங்கன்னா, எங்கனே உண்டியல் எடுத்துட்டு போறீங்க? இல்லைங்க, கோயில் உண்டியல் எடுத்துட்டு போறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு FIR பதிவு பண்ண பாக்குறாங்க. அப்பதான் அவர்களுக்கு தெரியுது, அந்த கோவில்ல உண்டியல் வச்சதே ஒரு திமுக காலம் தான். 10 வருஷமா உண்டியல் வச்சு வர்ற பணத்தை சைன் எடுத்துருக்கு. இந்த மாதிரி இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்துல, கேரளத்துல பல இடத்துல அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய கடமை நம்முடையது. அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். அதை தாண்டி இன்னைக்கு விஜயன் அவங்க சொல்றாங்க, ஏதோ அரசு ஐயப்பனுக்கு பணம் கொடுக்கிறோம், நாங்க திரவங்கூர் தேவஸ்தானம் போர்டுக்கு பணம் கொடுக்கிறோம், எல்லாமே அரசு தான், நாங்க பணம் கொடுக்கறதுனால ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் வந்தது, அதனால எல்லோரும் வர வேண்டும் என்கின்ற வாதத்தை வைக்கிறாங்க. நமக்கு தெரியும், இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 290A, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிகல், ஒரு அமெண்ட்மெண்ட். இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு. ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களுக்கு தெரியும், கேரளால திரவங்கூர் ஒரு பக்கம் இருக்கு, கொச்சி இருக்கு, இரண்டையும் கம்பைன் பண்ணும் பொழுது அன்னைக்கு அட்வைசர் டு தி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் திரு VP மேனன் அவர்கள் தலைமையில் ஒப்பந்தம் போடுறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, 2 பிரின்சிபல் ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க. அதனால் அரசு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு 51 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று 1949 போடப்பட்ட ஒரு தீர்மானம். இதுல தமிழ்நாடும் சம்பந்தப்பட்டது. ஆச்சரியம் பாருங்க, ஏன்னா 1956 தமிழ்நாடு கேரளா நம்முடைய பார்டரை வரையறுத்த பொழுது கேரளாவுடைய சில பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வருது. அன்னைக்கு 1956 கேரளா. அந்த 290A ஆர்டிகல்ல சொல்றோம், எந்த பகுதியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோ அதற்கு தமிழ்நாடு அரசு வருஷத்துக்கு 13,50,000 கொடுக்கணும் தேவஸ்தானம் போர்டுக்கு. கேரள அரசு 46,50,000 கொடுக்கணும். So Mr. Vijayan has to understand, it is not the money that is thrown at Ayyappa, it is a constitutional obligation by the government to give money to the Travancore Devasthanam Board, not by Kerala, even by Tamil Nadu. Tamil Nadu அரசும் வருடத்திற்கு 13,50,000 ரூபாய் கொடுக்கணும். காரணம், கேரள பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய கேரளத்தினுடைய பழைய நிலத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தமிழ்நாடு அரசு கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல கொடுக்கணும். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். ஏன்னா இங்கிருந்த கோவில்களை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுற நிதி, அதை அப்படியே மாத்தி கடந்த 75 ஆண்டுகள் அப்படியே இந்த கான்செப்டை மாத்தி
ஏதோ அரசு பணம் கொடுப்பதால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய கோவில்கள் வாழுகின்ற என்கின்ற மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தி அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அதுல ஆர்டிகல் 21-25 கொண்டு வந்து அரசு பணம் கொடுக்கறதுனால எல்லா கோவில்ல எல்லோரும் செல்லணும், குறிப்பாக பெண்கள் சபரிமலை ஐயப்பனை பார்க்க செல்ல வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்து இன்னைக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உச்சநீதிமன்றம் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இதை அவங்க மறு தீர்மானம் செய்யும் பொழுது ஐயப்பனுக்காக நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு தீர்ப்பு வரும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் அரசனுடைய முகத்துல கரியை நாம் பூசத்தான் போகின்றோம், அதுவும் நடக்கத்தான் போகிறது. நம்முடைய காலத்தில் அதையும் பார்க்கணும். அதனால இந்த அற்புதமான இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். காரணம், 20ஆம் தேதி அரசு நடத்திய கூட்டத்தை விட 10 மடங்கு பெரிதாக ஆன்மீகவாதிகள், பெரியவர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், சாதாரண பொதுமக்கள், ஐயப்ப பக்தர்களை எல்லோரும் கொண்டு வந்து கேரள மாநிலம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. ஐயப்பனை தொட்டால் நாங்கள் விடமாட்டோம் என்கின்ற பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறோம். அது 2026 தேர்தல் களத்தில் அதை எதிரொலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஐயப்ப பக்தராக என்னுடைய கருத்தையும் இங்கு வைக்கின்றேன். கடைசியா திரு விஜயன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சி எங்களுடைய வேண்டுகோள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய சட்டங்கள், உங்களுடைய சட்டங்கள் ஐயப்பனுக்கு பொருந்தாது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கும். இரண்டாவது, பகவத்கீதையை முழுசா 18 சாப்டர் படிங்க, 12 சாப்டரோட நடிக்கிறாங்க. மூன்றாவது, கேரள அரசும் தேவஸ்தான போர்டும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் முன்பு நீங்க போட்டிருக்கக்கூட அபிடவிட்டை மாத்தி ஐயப்பனுக்கு ஆதரவாக நீங்கள் கொடுக்கும் பொழுது ஐயப்பனுக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கின்ற பொருள். அதுவரை எத்தனை மாநாடு நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் நம்ப போவது கிடையாது. 2018-19 அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எல்லோரின் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை உடனடியாக நீங்கள் கைவிட வேண்டும் என்பதும் இதன் மூலமாக சொல்லுகின்றோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பம்பையோ பந்தலமோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது, ஐயப்பன் வாழுகின்ற இடம். அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குளோபல் கான்ஃபரன்ஸ் ஐயப்பனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற தேவை யாருக்கும் கிடையாது. ஐயப்பனை விட இவங்கெல்லாம் பெரிய ஆளுகளா? ஐயப்பனை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு மாநாடு நடத்துறாங்களாமா. இந்த இடத்தை அப்படியே விடுங்க. காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை. தயவு செய்து அதை அசியப்படுத்தாங்க. அது மட்டுமல்ல, திரு விஜயன் அவர்களுக்கு இன்னைக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் இருக்கு. அதை நல்லா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து அந்த பிராமின் போபியாலிருந்து வேகமா வெளியே வாங்க. விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை இன்னைக்கு கேரளா முடிக்கும். கடைசியாக தமிழகத்திலிருந்து 2 அமைச்சர்கள் வந்தாங்க. பிடிஆர் அவங்க வந்தாங்க, இன்னொரு அமைச்சர் சேகர் பாபு வந்தாங்க. இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார். திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர். இந்த பெரியார் 1943 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி பெரியார்கிட்ட கேட்கிறாங்க, கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க. அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில, கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லுகின்றார். கம்யூனிசம் இஸ் நத்திங் பட் a sugar coated poison pill. ஒரு இனிப்பு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து 2 பேர் இங்க வந்ததே 5 ஏக்கர் ஆட்டை போடத்தான் வந்தாங்க. வேற எதுக்கு அவங்க வரல? அங்க 1,25,000 ஏக்கர், கேரளாவில் 5 ஏக்கர் வருமானு. அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், ஐயப்ப பக்தர்களுக்கும், உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இதே போல தொடர்ந்து கட்டுக்கோப்பாக ஐயப்பனுக்காக ஒருங்கிணைந்து நாம் நிற்போம். மாற்றம் நிச்சயமாக வரும். அரசியல் மாற்றத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அரசியல் மாற்றமே உண்மையான சமுதாய மாற்றத்திற்கு வித்திடும். 2026 தேர்தலை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக, ஐயப்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இங்கிருந்து தூக்கி எறிவதற்கு நாம் ஒன்றிணைவோம். அதை நீங்கள் ஐயப்ப பக்தர்களாக நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும், சபரிமலை சம்ரட்சண சங்கமத்தில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன், குறிப்பாக எஸ்ஜிஆர் குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணம் ஐயா.